Hello friends, welcome to Priya Veetu Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸியான ஹெல்தியான வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு அதுல நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பட்டாணியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கேரட்டும் பட்டாணியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதே 1 கப் அளவுக்கு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எல்லா மசாலாவும் ஒன்று சேர்ந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை பிரெட் எடுத்து இந்த மசாலாவை நடுவில் வச்சு ஸ்டஃப் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மசாலாவை இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணக்கப்புறமா மேலே இன்னொரு பிரெட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கிரில் பேன் வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் தவாவும் யூஸ் பண்ணலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண பிரெட்டை பேனில் வச்சிடலாம். இந்த ப்ரெட்டுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சுருங்க. நான் இன்றைக்கி பிளேட் வச்சு கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதனால் பார்த்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ப்ரெட்டோட இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு மேலேயும் ஒரு பிளேட் வச்சு கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய சாண்ட்விச் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சாண்ட்விச் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இதுக்காக ப்ரௌன் ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ கெச்சப் இல்லைனா சீஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்லைனா அதுக்கு பதிலாக புதினா சட்னி கூட நீங்கள் வச்சுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரியா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.